Hello everyone, welcome back to Story Room. It is day 2 of studying. இன்னைக்கு நம்ம நவுன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஆனால் அதை படிக்கணும்னா அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும்ல. ஸோ ஒரு சென்டென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸை க்ரியேட் பண்ணோன்னா அதில் ஒரு நவுன், வேர்ப் அண்ட் அன் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அது ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நவுன் இல்லைனா அந்த சென்டென்ஸே ப்ராப்பராக இருக்காது. உங்களை சுற்றி பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு புக் இருக்கலாம், இல்லை உங்கள் டேபிள், இல்லை உங்கள் பென், இல்லை உங்ககிட்ட ஒரு பெட் கூட இருக்கலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே தான் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நேமிங் வேர்டுன்னு சொல்லலாம். ஸோ அ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் அ திங். நவுனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. அதில் இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் நவுனை பார்க்கலாம். ஒன்று ப்ராப்பர் நவுன், இன்னொன்று காமன் நவுன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர் நவுன் பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனை பற்றி பேசுகிறது தான் ப்ராப்பர் நவுன். இதை இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ஆக்கணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட நான் உங்களுக்கு எந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்கும் போது உங்களுக்கு எந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமோ அந்த கம்பெனியோட பேரை கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது, ஆனால் அதில் ஒன்று பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கள, அதுதான் ப்ராப்பர் நவுன். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, உங்கள் ஏரியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் உங்களோட ஸ்கூல் பேரை சொல்லுவீங்கள, அதுதான் ப்ராப்பர் நவுன். ஸோ பர்டிகுலராக இல்லை ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்கே ப்ராப்பர் நவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது காமன் நவுன். இது ப்ராப்பர் நவுனோட கம்ப்ளீட் ஆப்போசிட். ப்ராப்பர் நவுனில் என்ன படித்தோம்? அது ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னு படித்தோமா? ஆனால் காமன் நவுனில் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை பர்டிகுலரான பேரோ இருக்காது. இது உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா, நீங்கள் இப்போ ஒரு கிளாஸில் இருக்கீங்க. அந்த கிளாஸு ஒரே சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கத்துறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை பார்ப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் காமனாக எல்லாரையும் கத்துறீங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் காமன் நவுன். நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக எல்லார்கிட்டையும் பேசுகிறது காமன் நவுன். அதுவே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கண்டினியூஸாக உங்கள் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்லி திட்டுவீங்க. ஸோ அதுதான் ப்ராப்பர் நவுன். இதுதான் காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் இருக்க வித்தியாசம். ஹோப் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுனோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சாரா இஸ் த டாலஸ்ட் கேர்ள். நிறைய பேர் அந்த கிளாஸில் டாலாக இருப்பாங்க. ஆனால் சாராவை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பேசுறதுனால இது ஒரு ப்ராப்பர் நவுன். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தாஜ்மஹால் இஸ் இன் ஆக்ரா. ஆக்ராவில் ஏன் இந்த வேர்ல்டுலே ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த பேரை வச்சு அந்த மானுமெண்ட்டுக்கு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறனால அது ப்ராப்பர் நவுன். இப்போ காமன் நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த கேர்ள்ஸ் ஆர் டாலர். ஸோ ஒரு கிளாஸ் இருக்காங்க, அந்த கிளாஸில் எல்லா கேர்ள்ஸுமே டாலாக இருக்காங்க. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் பொண்ணை பற்றி பேசலை, மொத்த கிளாஸில் இருக்க கேர்ள்ஸை பற்றியும் பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் அ காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒன், த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். பேர்ட்ஸ்னால் நிறைய விதமான பேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஃப்ளாக்காக இருக்கிற பேர்ட்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ காமன் நவுன். ஹோப் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன்னா என்ன அப்படின்னு நீ கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் நவுன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.